ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேஸ்லேருந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி அண்டு குரூப் டி இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 6 பார்ட்டு வந்து போட்டோம். இது வந்து 7வது பார்ட்டு. ஸோ இதுவரையும் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டு குரூப் டி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆஸ்துமா முதன்மையாக சுவாச மண்டலத்தின் எந்த பகுதியை பாதிக்கிறது? அதாவது ஆஸ்துமாங்கிற நோய் சுவாச மண்டலத்தில் எந்த பகுதியை வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மூச்சு கிளைக்குழல் மற்றும் மூச்சு நுண்கிளைக்குழல். இந்த பகுதி தான் வந்து ஆஸ்துமா வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுற இடமா இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த உலோகம் வினைதிறன் வரிசையின் நடுவில் பிரித்தெடுக்கப்படுகிறது? அதாவது வினைதிறன் வரிசையின் நடுவிலே பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இரும்பு. இரும்பை தான் நடுவிலே வந்து பிரித்தெடுத்துருவாங்க. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. குளோரினின் பின்ன அணுநிறை பின் வருவனவற்றுள் எதனால் ஏற்படுகிறது? அதாவது ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஐசோடோப்புகளின் இருப்பு. இங்கே எந்த மிஸ்டேக்காக இருக்குது, இரும்பு கிடையாது, இருப்பு. ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. ஒரு லென்ஸின் திறன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஸோ கேள்வி என்னது? லென்ஸின் திறன் தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மீட்டர்களில் அதன் குவிய நீளத்தின் தலைகீழி. ஸோ இது வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி, லென்ஸின் திறன் பி ஈக்குவல் டு 1/f மீட்டர். இதை தான் வந்து இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. மீட்டர்களில் அதன் குவிய நீளத்தின் தலைகீழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. பின்வரும் விருப்பங்களில் எது பண்பாட்டு மீன்வளம் என்ற பதத்தை சிறப்பாக விவரிக்கிறது? ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் இருக்கும். பண்பாட்டு மீன்வளத்தை வந்து சிறப்பாக விவரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மீன் வளர்ப்பு முறை தான் சிறப்பாக விவரிக்கிறது. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது பாசிகள் டேஷ் செயல்முறையால் வேகமாக வளர்ந்து பெருகும். ஸோ பாசிகள் வந்து எப்படி வளர்ந்து பெருகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துண்டாதல் முறை, ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த முறையில் தான் வந்து பாசிகள் வளர்ந்து பெருகும். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி. இனப்பெருக்கத்தின் போது டிஎன்ஏ நகல்களை உருவாக்குவது ஏன் முக்கியமானது? அதாவது இனப்பெருக்கத்தின் போது டிஎன்ஏ நகல்களை ஏன் உருவாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மரபு வழி பண்புகளை கடத்துறதுக்கு. அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதோட மரபு வழி பண்புகளை கடத்துறதுக்கு தான் டிஎன்ஏ நகல்களை உருவாக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. ஆக்சிஜன் ஹெட்ரோ அணுவை கொண்டிருக்காத வினை செயல் தொகுதி எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹாலோ ஆல்கேன். இதில் தான் வந்து ஆக்சிஜன் ஹெட்ரோ அணு வந்து இருக்காது. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. ஒரு அச்சிடப்பட்ட பொருளின் மீது ஒரு தடிமனான கண்ணாடி ஸ்லாப்பை வைக்கும்போது எழுத்துக்கள் மேலே உயர்த்தப்பட்டதாக தோன்றும். இதற்கு காரணம் டேஷ். அதாவது இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சின்ன பிள்ளையில் கூட வந்து விளாண்டுருப்போம். என்னென்னா ஒரு புக்கில் வந்து ஒரு கண்ணாடி பீஸை வந்து வச்சுட்டு அந்த எழுத்தை வந்து பார்த்தோம்னா அந்த எழுத்து வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி காட்டும், கொஞ்சம் மேலே வந்து பெருசாகிற மாதிரி காட்டும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒளி விலகல். அங்கே வந்து ஒளி விலகல் அடைகிறனால தான் இந்த மாதிரி அந்த எழுத்து வந்து பெருசாக நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. பின்வரும் உயிரியல் செயல்முறைகளில் எது உயிரினங்களில் வேறுபாடுகளை கொண்டு வருவதற்கு முக்கியமானது ஆகும்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாலியல் இனப்பெருக்கம். பாலியல் இனப்பெருக்கம். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. சோப்பின் சுத்திகரிப்பு செயல்பாட்டில் மை செல்களின் முக்கிய பங்கு என்ன? மை செல்களின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த மை செல்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா துணிகளில் இருந்து எண்ணெய் மற்றும் அழுக்குகளுடன் ஒட்டி கொண்டு அதை அகற்ற இந்த மை செல்கள் வந்து உதவுது. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. செல் பகுப்பின் எந்த முறையின் மூலம் இருமய குரோமோசோம்கள் ஒற்றைமய கேமெட்டுகளாக பிரிக்கப்படுகின்றன? ஸோ செல் பகுப்பில் வந்து இருமய குரோமோசோம்கள் வந்து ஒற்றைமய கேமெட்டுகளாக எப்போ மாற்றப்படும்னா மியாசிஸ் செல் பகுப்பு. ஆப்ஷன் ஏ, மியாசிஸ் செல் டிவிஷன் மூலியமாக தான் வந்து இந்த இருமய குரோமோசோம்கள் வந்து ஒற்றைமய கேமெட்டுகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. பின்வரும் தாவர திசுக்களில் எது ஒளிச்சேர்க்கையை செய்கிறது? ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஒளிச்சேர்க்கையில் வந்து ஈடுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குளோரன் கைமா. குளோரன் கைமா தாவர திசு தான் வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது.
அடுத்தது பாருங்கள் 15வது கேள்வி, எந்த பண்ணை பறவைகள் முட்டைகளை உற்பத்தி செய்வதற்காக வளர்க்கப்படுகின்றன? அதாவது நம்ம பிராய்லர் கோழி இருக்குல்ல, இதில் வந்து முட்டை மட்டும் போடுறதுக்காக தனியாக ஒரு ரகம் இருக்குது. அதை தான் வந்து இதை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா டேரெக்டாகவே இருக்குது, முட்டையிடுபவை. இந்த இனம் தான் வந்து முட்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த கோழி பண்ணையில் வந்து வளர்க்கப்படுகிறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.